ஒருமனதோடு கூடுகிற இடத்துல கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் ஏன் நம்ம ஒரு மனதோடு கூடி நம்ம ஜெபிக்கணும், சபை கூடுதல் ஏன் அவசியம் அப்படின்னா, வேதத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கெல்லாம் ஜனங்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் ஏசப்பா கவனித்துக்க அவர். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருக்கான். யார்? கர்த்தருக்கு விரோதமாக தன்னுடைய யுத்தத்தை செய்யக்கூடிய ஆளாக இருந்தான். அவன் பேர் என்ன ஞாபகம் இருக்கா யாராச்சும்? பாபேல் கோபுரத்தை கட்டின ஆள் நிம்ருத். ஆமாம், அவன் கட்டும்போது ஏசப்பா என்ன பண்ணார்? ஜனங்க கட்டுறதை பார்க்கறதுக்கு இறங்கி வந்தார். சரி, ஒன்று. சாலமோனும் அவனுடைய ஜனங்களும் தேவாலயத்தை கட்டி தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். யோசபாத் அவனுடைய ஜனங்களும் யுத்த புருஷர்களுக்கு முன்பதாக கர்த்தரை துதிக்கிற பாடகர்களை நிறுத்தி கர்த்தரை துதிக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். சீஷர்கள் கூடின இடத்துல இறங்கி வந்தார். சீஷர்கள் ஒன்றா கூடி ஜெபிக்கும் போது, ஆமாம், அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனம் எங்கே உண்டாங்க? விடுதலை உண்டு. அதனால தான் கூடி நம்ம ஜெபிக்கணும். கிடைக்கிற நேரம்லாம் ஜெபிக்கணும். சபை கூடுதலை நீங்கள் வந்தாலே, இங்கே ஏதோ ஒரு கூட்டம் கூடி இருக்க என்ன விஷயம்னு பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ணிடுவார்? அந்த இடத்துல அவர் ஆஜராகிடுவார். அல்லேலூயா. அதனால் என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒரு மனதோடு நம்ம கூடுகையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் நமக்கு என்று கொடுத்த பிரத்யேகமான அவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கம் 841 பழைய ஏற்பாடு. ஆமே 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 சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். ஆமே. இது அருமையான எசேக்கியா ராஜாவுடைய ஜெபமாக இருக்கிறது. அந்த ஜெபத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொன்னாலும் அதில் ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன? கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேலே விழணும். அவருடைய கண்களில் நாம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய காரியங்கள்லாம் அவருடைய கண்களால் கவனிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் எங்கேயோ இருந்துக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு சொல்லிட்டு அவர் கவனிக்காத ஒரு தேவன் அல்ல. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு, அவன் பொருளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிசிடிவி வைக்கிறாங்க. ஆனால் அந்த சிசிடிவியால் கூட சில விஷயங்களை பாதுகாக்க முடியல, கண்காணிக்க முடியல. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எத்தனை சிசிடிவி வச்சாலும் அதுலேயும் மிஸ் ஆகக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும், எவ்வளோ நாலேஜ் உள்ள ஆட்கள் இருந்தாலும் கூட அவங்களாலையும் காப்பாற்ற முடியாத எவ்வளோ விஷயம், கண்காணிக்க முடியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் அவர் இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறார், ஒவ்வொரு மனுஷனையும் கவனிக்கிறார், அவனுடைய தனிப்பட்ட செயல்களை கவனிக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் எல்லாத்தையும் கவனிக்கிறார். அது சின்னவங்களாக இருக்கட்டும். சின்ன அந்த சாமுவேலுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். சின்ன சாமுவேல் பரிசுத்தமாக நடக்கிறதும் அவருக்கு தெரியுது. பெரிய தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு கேட்ட தாசனாக இருக்கிறதும் அவருக்கு தெரியுது. அதனால் அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. என்னெல்லாம் எங்கே பார்க்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்கள் கண்ணை பூனை மாதிரி என்ன பண்ணிக்கிட்டீங்க, மூடிக்கிட்டு பூலோகமே இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அதை அந்த எசேக்கியா ராஜா குறிப்பாக அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கண்களை திறந்து என்னை பாரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி ஏன் ஆண்டவருடைய கண்கள் நம்ம பார்க்கணும்? நல்லா யோசித்து பாருங்கள். ஏசப்பா ஒரு நாள் அந்த வனாந்தரத்துக்கு போகிற வழியில் ஆகாரை பார்த்தார். ஆகாருடைய நிலைமை அன்னைக்கு என்ன? கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, புருஷனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, தன்னுடைய நாச்சியாரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, நம்பின எல்லாருமே அவளுக்கு விரோதமாக இருக்கும்போது இந்த வாழ்க்கையே வேணாம் வெறுத்து போகிற அளவுக்கு இருந்த சூழ்நிலையில் இருந்த மகள் அந்த வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிகிறாள். எப்படி? எந்த பக்கம் போகிறது தெரியல, குடிக்க தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. தன் வாழ்க்கையே அவ்வளோதான் நினைக்கிற போது அந்த இடத்துல அவளை பார்க்கிற தேவன் அந்த இடத்துல வெளிப்பட்டார். அவள் அழகாக ஆண்டவருக்கு பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? ஆமாம், என்னை காண்கிறவரை
நான் இங்கே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தான் அவன் என்ன பண்ணான், எல்ரோயி அப்படின்னு சொல்லி அவன் பேர் வச்சான். அல்லேலூயா. ஆமா, அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்னை பார்க்கணும்னு சொல்லி எசேக்கியா விரும்புறாரு அப்படின்னா அவருடைய சூழ்நிலையை பார்க்க விரும்புகிறார். அதுல ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க உங்களால தான் முடியும், நீங்க தான் என் போராட்டத்தை பார்த்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேதாகமத்திலே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்த விஷயங்களெல்லாம் நினைவு கூர்ந்துதான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் ஒரு நாள் எகிப்தின் அடிமைத்தனத்துல ஒடுக்கப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள்ல நீங்க பட்டுட்டீங்கனாலே, அவருடைய பார்வைக்கு ஒரு விஷயம் வந்துருச்சுனாலே, அந்த விஷயத்துக்கு உண்டான காரியம் என்ன ஏதுன்னு அவர் என்ன பண்ணுவாரு, பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அதனால ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனையும் பார்க்கிறார், கூட்டத்தையும் பார்க்கிறார், ராஜாவையும் பார்க்கிறார், ஒரு சாதாரண ஏழை பிள்ளையா இருந்தாலும் உங்களையும் பார்க்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷல். அவர்கிட்ட ஏற்ற தாழ்வே கிடையாது. அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க கூடியவர். அவருக்கு விருப்பமான காரியங்களை யாரெல்லாம் செய்றீங்களோ அவங்க மேல இன்னும் அதிக கவனத்தை செலுத்தி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய கண்களை குறித்த வேத வசனம் என்ன சொல்லுது. 2 நாளாகமத்தோட புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 16:9, பக்கம் 560, பழைய ஏற்பாடு. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, எங்க உலாவிட்டு இருக்கா, பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. யாருக்காக, உங்களுக்காக, எனக்காக. அவர் என்ன பண்றாரு, தம்மை பற்றும் உத்தம இருதயத்தோடு இருக்கிற உங்களுக்காக, நமக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தான் அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. இதை அறிந்ததுனால தான் எசேக்கியா அப்படி ஜெபம் பண்றாரு. என்ன பண்றாரு, ஆண்டவரே உங்க கண்ணில் இந்த பிரச்சனை பட்டுச்சுன்னா, நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்த காரியத்தை கவனிச்சிங்கன்னா, உங்க பார்வைக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா, நிச்சயம் நீங்க எனக்காக உங்க வல்லமையை வெளிப்படுத்துவீங்க, என்ன இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவீங்கன்னு சொல்லி தான் எசேக்கியா இப்படியாக ஜெபித்தார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குன்னா, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. பக்கம் 918, பக்கம் 918, எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். ஆமென். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் ஆமென் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. எங்க அவருடைய கண்ணை உலாவிட்டு இருக்கு. ஏன் உலாவிட்டு இருக்குன்னா, உங்க வழியை பார்க்கிறார், யாருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கிறார். நம்ம அதை தான் இப்ப பார்த்தோம். அவனவனுக்கு என்ன செய்யணும், அவனுடைய கிரியைக்கு ஏத்த பலனை கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்றாரு, எல்லா மனுஷனுடைய அவருடைய கண்கள் என்ன பண்ணுது, மனுபுத்திரனுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிற இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆமா, உங்க வழியெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம போற வழி யாருக்கு தெரிய போகுது, யாரு கவனிக்க போறா, நம்மளே பொண்டாட்டிக்கு இங்க போறோம்னு சொல்லிட்டு அங்க போறது ஒரு வழி, அப்பாவுக்கு இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு வழி போறோம். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. இன்னைக்கு அதுதான் காலகட்டமா இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வழியை அவர் என்ன பண்றாரா, சீர்தூக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால உங்க வழியை யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற கவனம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வழிகளை பொறுத்து தான் அவனுடைய ஆசீர்வாதமும் அவனுடைய போராட்டத்துக்கு விடுதலையும் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வேதத்துல ஒரு சில மனுஷங்களுடைய காரியங்களை ஆண்டவர் பார்க்கும்படியாக, ஏன்னா நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உபவாச நாள் என்பது அது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். இது உபவாச நாள் என்னது, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர். இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன நடப்பாங்க, ஒரு பாடியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனை, ஆர்ட் பிரச்சனையோடு வந்தவனை என்ன பண்ணுவாங்க, ஆர்ட்டில் இருக்க அடைப்பெல்லாம் எடுத்து விடுவாங்க.
அதே போல் கிட்னி பிரச்சனை வந்தால் கிட்னியில் இருக்க பிரச்சனை எல்லாம் எடுத்து விடுவாங்க. அதே போல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் உன்னை ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே நடக்கும். இது ஒரு மெக்கானிக் செட்டுன்னு வச்சுங்க, இது ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுற ஸ்டேஷன்னு நினச்சிங்க, உங்களை ஓட வைக்கிற ஸ்டேஷனு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து அதை சரி பண்ணி உங்களை ஓட வைக்கிறது தான் இந்த இடம். அப்போ உபவாச கூடுகளை வரும்போது ரொம்ப டெப்த்தாக சில விஷயங்களை ஆண்டவர் இடைபடுவார். அந்த டெப்த்தான விஷயங்களை நம்ம செவி கொடுத்து நம்ம கவனித்து நடந்து நம்மளை சீர்படுத்தினா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய கண்கள் ஒரு மனுஷனுடைய வழியை பார்க்கும்போது எப்படி பார்க்குதான் பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆமா, ஒரு மனுஷனுக்கு ஒரு வழி எப்படி தெரியுதா, இந்த வழி ரொம்ப செம்மையா இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதனுடைய முடிவு என்னவா, மரண வழிகள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக வேதத்துல கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா லோத்து. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருதினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. நல்ல கவனிங்க. அவன் பார்வைக்கு அந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி இருந்ததா, ஏதேனு போல இருந்தது. அந்த பார்வைக்கு எப்படி இருந்தது, அது எகிப்தை போல இருந்தது. அதே போலதான் இன்னைக்கு நாம எடுக்கிற சில டிசிஷனு, சில வழிகள், நம்ம தேர்வு செய்யக்கூடிய சில பாதைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா ஆண்டவர், நீ நினைக்கிற அது ஏதானா தெரியுது, அது எனக்கு செழிப்பா தெரியுது, அது நீர்வளம் பொருந்தினதா தெரியுது, நான் இங்க போனா அப்படியே நான் பெருசா ஆயிருவேன் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன் கண்ணு சரி கிடையாது, உன் கண்ணு உன்னை ஏமாத்துது, நீ ஆவிக்குரிய கண்களை பார்க்க மாற்ற, நீ மாம்சத்துக்குரிய கண்களை பார்க்கும்போது உனக்கு எல்லாமே இப்படிதான் தெரியும் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, இவன் மாம்ச கண்கள்ல தீர்மானம் பண்ணி அவன் ஒரு வழியை செலக்ட் பண்ணி அவன் போனா, வசனம் அந்த ஊரை பத்தி இவன் பார்த்த விதம் இப்படி இருக்கு இல்லையா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம் வாசிங்க. அதுலயே சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். நல்லா கவனிச்சீங்களா, பொல்லாத ஜனம், அது மகா பாவி. உலகத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளுக்கும் தாயா இருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணம் அவன் பார்வைக்கு எப்படி இருந்தது கவனிச்சிங்களா? அவன் பார்வைக்கு ஏதேனா இருந்தது. அப்படியே பாலும் தேனும் ஓடுற தேசம். கர்த்தர், அது ஒன்று சொல்ல போங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்துதான். எப்படி இல்லைங்க, கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்கு, எல்லாம் அங்கங்க உங்களுக்கு தேவையானது. இந்த பக்கம் பார்த்தா தண்ணி இருக்கு தாகத்துக்கு, அது மாத்திரமா அந்த தண்ணியில வேற என்ன சொல்றாரு, இதுல தங்கம் விளையும், இதுல வைரம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும்னு சொல்றாரு. நீ தண்ணி மட்டும் குடிக்க மாட்டீங்க, அப்படி கையை விட்டு இப்படி அழுனீங்கன்னா கூட வைர வைடூரியமும் சேர்ந்து வரும், தங்கமும் சேர்ந்து வரும். பார்த்துங்க எப்படிப்பட்ட ஒரு தோட்டம் கர்த்தருடைய தோட்டம். இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு இந்த பழம் சாப்பிடலாமா அந்த பழம் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு நீங்களே முடிவெடுக்கிறதுக்கு சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கார். பார்த்து பார்த்து என் ஆதாமுக்கு இதை பிடிக்கும், என் ஏவாளுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து உருவாக்கின இடம் தான் கர்த்தருடைய தோட்டம். அந்த மாதிரி இந்த பாவம் நிறைந்த உலகம், இந்த சோதம் குமரா பட்டணம் அவனுக்கு தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் கண்ணு எவ்வளோ மோசமானதாக இருக்குது. அப்போ அவனுடைய வழி தெரிந்து கொள்கிற வழி எவ்வளோ மோசமானதாக இருக்குது. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்முடைய கண்களினால எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய உள்ளத்தினால இது சரியா இருக்கும் அது சரியா இருக்கும் என்கிற தீர்மானங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. மாறாக இந்த லோத்து தன்னுடைய கண்களினால எடுத்த அந்த தீர்மானம், செலக்ட் பண்ண வழி அவனுக்கு வேதனையை கொண்டு வந்தது. ஒரு நாள் அந்த பட்டணத்துக்கு அழிவு வரும்போது அவன் குடும்பம் தப்பு வைக்கப்படுறதுக்கு எவ்வளவு அல்லல் பட்டது என்பதை நீங்க வேதத்துல பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபையினால் அவன் தப்பிச்சான். இல்லைன்னு வச்சுங்க, அவன் குடும்பம் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, நமக்கு செமையாய் தோன்றுகிற வழி அது மரண வழின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நாம் எந்த வழியை செலக்ட் பண்ணுறோம்? கர்த்தர் உங்களோட வழியை சீர்தூக்கி பார்க்கிறார். இந்த மனுஷன் போகிற வழி சரியில்லையே அப்படின்னு. அவன் கூடவே தானே இருந்தான் ஆபிரகாம். ஆனால் அவன் அந்த வழியை செலக்ட் பண்ணானா? யோசனை பண்ணி பாருங்க. அவன் என்ன பண்ணான்? அவன் போனதுக்கப்புறம் அதே இடத்துல தான் இருந்தான். ஏன்? அவன் கர்த்தருடைய வழிக்காக காத்திருந்தான்.
அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம சுயமா ஒரு டிசிஷனை எடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வராது. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, சிம்சோனை குறித்தும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் சொல்லுகிறது, சிம்சோன் அவனுடைய பார்வைக்கு இன்பமாய் ஒரு சகோதரி இருந்தாலாம். யாருக்கு? சிம்சோனுக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு. எப்படி தெரிஞ்சது? அவன் பார்வைக்கு ஒரு சகோதரி இன்பமாய் இருந்தான். நல்லா கவனிங்க, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. என்ன ஆச்சு? அந்த சகோதரி மூலமா தான் அவனுக்கும் பெலிஸ்தருக்கு என்ன ஆயிப்போச்சு? பெரிய யுத்த கலவரமே நடந்தது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுல இருந்து இவன் பெலிஸ்தருக்கு எதிரி ஆயிட்டான், பெலிஸ்தருக்கு இவனுக்கு எதிரி ஆயிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, சில நேரங்கள்ல அழகுல தான் என்ன ஒளிஞ்சிருக்கு? ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. சில நேரங்கள்ல நம்ம பார்க்குற பார்வை சரியா இல்லைன்னா இப்படிதான் இருக்கும். அவனோட வாழ்க்கை, சிம்சோனோட வாழ்க்கையில பெரும்பாலான போராட்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் கண்கள்னால எடுத்த டிசிஷன் தான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் மட்டும் பாதிக்கப்படலை, அவனோடு கூட எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க. கடைசியில் அவன் கண்களே குருடாகி போச்சு. கண்ணை பிடிங்கிட்டாங்க, கண்ணை பிடிங்கிட்டு மாவரைக்க வச்சாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தான்? யோசனை பண்ணி பாருங்க. அவன் மாவரைக்கிறவனா மாறி போயிட்டான். அடுத்தவனை சிரிப்பு காட்டு கோமாளி ஆகி போயிட்டான், ஜோக்கர் ஆயிட்டான். அதுவா கர்த்தருடைய வாழ்க்கை? யோசித்து பாருங்க. உங்களோட வழி சரியா இல்லை அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஏன் வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஏசா அவன் என்ன பண்ணான்? அவன் அந்த கானானிய ஸ்திரீகளை மணந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைங்க எப்படிப்பட்டதா இருந்தாங்களா? அந்த ஈசாக்குக்கும் அவனோட மனைவியாக ரெபெக்காளுக்கும் மனநோவா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நாம எடுக்கிற டிசிஷன் நம்மளை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. பல நேரங்களில் நம்ம குடும்பத்தையும் பாதிக்குது, நம்ம தாயை பாதிக்குது, நம்மளுடைய தகப்பனை பாதிக்குது. அது நம்ம மனநோவா மாறி போகுது, வேதனையா மாறி போகுது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் நம்முடைய கண்கள்னால நம்ம வழியை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த கண்களில் இன்னொரு விஷயத்தையும் கர்த்தர் சொல்றார் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3-4, பக்கம் 14, புதிய ஏற்பாடு. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வதுபடி. எப்படி? நல்லா கவனிங்க. உங்க கண்ணிலேயே இவ்வளவு பெரிய உத்திரம் என்ன தெரியுங்களா? எப்பயோ பழைய காலத்து வீடுங்களை பார்த்தீங்களா? ஓட்டு வீடுலாம் பாருங்க. அந்த ஓடு நிற்கிறதுக்காக போட்டிருப்பாங்க பாருங்க, பெரிய பெரிய பனை மரத்துலேருந்து அறுத்த பீஸு. அதுக்கு பேர் தான் உத்தரம்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் எளிமையாக சொன்னால் பெரிய மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உன் கண்ணில் பெரிய மரம் இருக்கு, ஆனால் நீ உன் சகோதரனை பார்த்து என்ன சொல்ற? உன் கண்ணில் இருக்க தூசியை நான் ஊதட்டோமா, அதை எடுத்து போடட்டோமா கேட்குற. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அதிகாரத்தினுடைய 1-2 வசனத்தை வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னைக்கு லோத்தோட வாழ்க்கையில வேதனை எப்படி வந்தது, சிம்சோனோட வாழ்க்கையில வேதனை எப்படி வந்தது, அன்னைக்கு அந்த ஈசாக்கு ரெபெக்காவோட குடும்பத்தில் வேதனை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கண்களினால எடுத்த ஒரு தீர்மானம், அவரோட கண்களினால தேர்ந்தெடுத்த ஒரு வழி, அவரோட கண்களினால அவங்க கண்கள் அவங்களுக்கு பிரியத்தை உண்டாக்கினது. இதே கண்கள் தான் ஒரு நாள் ஏவாளை வஞ்சித்தது. அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட நிமித்தமாக தான் இந்த முழு உலகம் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய திட்டம் உடைக்கப்பட்ட இடம் எதுனா அந்த கண்களுடைய பார்வை தான். நீங்க நல்லா கவனிங்க. அந்த கண்களின் இச்சை வரும்போது உங்களுக்குள்ள யுத்தம் கிளம்புது, முழு உலகத்துக்கும் யுத்தம் கிளம்புது. உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்த ஆவிக்குரிய அந்த ஆவிக்குரிய திட்டத்துக்கு ஒரு அது தடுப்பாய் வந்து நிற்கிறது. உங்க அபிஷேகத்துக்கு ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. உங்களை வழி நடத்துறதுக்கு அது ஒரு தடையாக வந்து நிற்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த உபவாச கூட்டத்துல வந்து இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணை நீ முதல்ல சரி பண்ணு, உன் கண்ணை சரி பண்ணு. மாம்ச கண்கள்ல பார்க்காத. உன் மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது இந்த உலக பிரகாரமான செழிப்பு, இந்த உலக பிரகாரமான தண்ணீர், இந்த உலக பிரகாரமான தோட்டத்தை போல இருக்கக்கூடிய அந்த சிந்தையை விட்டுட்டு இந்த காரியம் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்குமா?
இதுல நான் நடக்கும்போது அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? நான் தேவனோடு சஞ்சரிக்க முடியுமா? என் பரிசுத்தத்துக்கு இந்த காரியம் உதவியா இருக்குமா? என்னுடைய கர்த்தருடைய தேடுகிற காரியத்துக்கு, ஊழியம் செய்கிற காரியத்துக்கு, அவரை நாமத்தை மகிமைப்படுத்துகிற காரியத்துக்கு இந்த காரியங்கள் எனக்கு உதவியா இருக்குமா என்று சொல்லி யார் ஒருவர் பகுத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழி நடத்தின்படி போகிறார்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு குறைவுகள் இருக்க, வேதனைகள் சம்பாதித்துக் கொள்ள காரணம் என்ன? அவருடைய கண்கள்னால இந்த லோத்துவை போல எடுத்த டிசிஷன் தான், சிம்சோனை போல எடுத்த டிசிஷன் தான், அன்னைக்கு ஏசாவை போல எடுத்த டிசிஷன் தான், அன்னைக்கு அந்த ஏவாளை போல எடுத்த டிசிஷன் தான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு கருப்பு புள்ளியா மாறிடும். தாவீது ஒரு நாள்ல ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருந்தான், ஒழுங்கா யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டிய மனுஷன், அழகா யுத்தத்துக்கு போயிருந்தானா ஒரு பாவத்துல விழுந்தே இருக்க மாட்டான். போக வேண்டிய வேலையை செய்யாம இருக்கும்போது, நல்லா கவனிங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நீங்க அலட்சியப்படுத்திட்டு நீங்க பாட்டு ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாவத்துக்கு வாசலை திறந்து கொடுக்குற இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தாவீது அப்படிதான் யுத்த காலத்துல யுத்தத்துக்கு போகாம வீட்டில் ஒரு ரெஸ்ட் எடுக்க போனாரு. என்ன நடந்தது? ஒரு நாள் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி குளிக்கிறத பார்த்தான். உடனே அவனுக்குள்ள இச்சை எண்ணங்கள் தோன்றுது. வலுக்கட்டாயமா அவளோட சேர்ந்தான். யோசனை பண்ணி பாருங்க. அதனால ஒரு கர்ப்பம் உண்டானுச்சு. அதனால ஒரு மனுஷனை அவன் கொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்தார். அவனோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய அழுக்கு அவன் சம்பாதிச்சுக்கிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு அந்த காரியம் உகந்ததாவே இல்லை. அந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் தாவீது மேல கர்த்தருடைய கடுங்கோபம் மூண்டது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நல்லா யோசித்து பாருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை புரட்டி போடும் சில காரியங்கள். உங்க கண்களுடைய காரியங்கள் சில காரியத்தை புரட்டி போட்டுரும். சில டிசிஷன் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். குடும்பத்தை ஒன்றில்லாம ஆக்கிரும். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளை, கண்களினாலே நாம தீர்மானம் எடுக்கக்கூடாது. அப்ப இந்த கண்களை சரியாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும், நல்லா கவனிங்க, குருடனா இருக்கிற நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனர் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. அவன் பார்வைக்கு அவன் நிர்வாணியா இருக்கிறது தெரியல பாருங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆனா அவனுக்கு கண்ணு தெரியுதுன்றான். அவன் என்ன சொல்றான்? நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றான், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்லடா, நீ குருடனா இருக்க, நீ ட்ரெஸ் இல்லாம இருக்க, நீ ஆசீர்வாதம் இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க. வாசிங்க அடுத்து. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்ப நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்க என்ன நடக்குது? ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்ன? இந்த உபவாச நாளில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அடுத்த நாட்களில் நடக்க போகுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதில் யார் கூட கர்த்தர் பேசுகிறாரு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு கர்த்தருக்கு உரிய விஷயம். உங்கள் கண்கள்னால சில காரியங்களை தீர்மானம் பண்ணாதீங்க. உங்கள் சுய புத்தியினால சில காரியங்களை தீர்மானம் பண்ணாதீங்க. அது எதுவாக இருக்கட்டும், XRY வேலையாக இருக்கட்டும், துணையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது இடம்பெயர்றது எதுவாக XRY எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்க கண்கள்னால சுய புத்தியை சார்ந்து சில காரியங்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று கர்த்தர் நம்மை தடுக்கிறார். மாறாக ஆவிக்குரிய பார்வையில பார்க்கும்படியாக ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆலோசனை என்ன? என்னிடத்துல கேட்டு நீ அந்த கலிக்கத்தை போட்டுக்கொள். அதாவது உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது உன்னுடைய பின்புலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது சில பேர் சொல்லுகிற காரியங்கள் நன்றாக இருக்கிறது என்று வைத்தோ எந்த ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்து அவர் கேளுங்க. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளை, மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உன் வழியை சீர்தூக்கி பார்க்கிறாரு, சரியில்லைன்னு நமக்கு சொல்றாரு. அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வழியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139
139 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் அதில் 24ஆம் வசனம், பக்கம் 757, பழைய ஏற்பாடு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமே, வேதனை உண்டாக்கும் வழி. இரண்டாவதாக ஆண்டவர் சில மனுஷனுடைய வழியை சீர்தூக்கி பார்க்கிறார். அவனோட வாழ்க்கையில அவங்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழி இருக்குது, அதை அவங்க தெரியாம அந்த பாதையில நடக்கிறாங்க. அப்ப அந்த வழியை பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதன் மூலமாக சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். சில பேர் வேதத்துல வேதனையை சம்பாதித்து கொண்டது உண்டு, வேதனை வழியில நடந்து வேதனை சம்பாதித்து கொண்டது உண்டு. வேதத்தின் அடிப்படையில பார்ப்போம். வேதத்துல வேதனை சம்பாதித்து கொண்ட முதலான ஆள் யாரு பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 3:16, பக்கம் 4ஆம் பழைய ஏற்பாடுல 4ஆம் பக்கம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய். வேதனையோட பிள்ளை பெறுவாய். இங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இந்த துணை, இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றியே வருகிறது. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க இந்த ஏவாள் அவ கர்த்தருடைய பிள்ளையாகிய அந்த ஆதாம், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆதாம் தன்னுடைய புருஷன் அல்லது துணை அப்படின்னு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த துணை புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், XRY உங்களுக்குள்ள அப்படி வச்சுங்க. ஆனா இங்க என்ன நடக்குது? புருஷன் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? புருஷனுடைய சம்மதம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீ யாரு? இதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் மையப்படுத்தி சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, உன் துணை, அது உன் பொண்டாட்டியா இருக்கலாம், உன் புருஷனா இருக்கலாம், நீங்க ஒரு மனதோடு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் ஒரு மனம் இல்லாம செய்யற விஷயத்தை குறித்து ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, இந்த சகோதரி என்ன பண்ணாங்க? இந்த காரியத்தை அந்த செய்யக்கூடாத ஆண்டவர் கட்டளையிட்ட விஷயத்தை செய்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு வேதனையை சம்பாதித்து கொண்டாங்க. என்ன? நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு பிள்ளை பெறுவான்னு சொன்ன. இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தை நிறைவேறதா இல்லையா? ஒரு சகோதரியாச்சும் வேதனை இல்லாமல் நீங்கள் டெலிவரி பெற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போனீங்கன்னா கூட அந்த வேதனையை அனுபவிச்சு ஆகணும். இந்த வேதனை வேணான்னீங்கன்னா சிசேரியன் வேதனை அதை விட கொடுமை. தையலை போட்டு அத்தனை நாள் தையல் பிரியாமல் பார்த்துக்கிறணும். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில அந்த சகோதரி வேதனை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? புருஷன் இல்லாத ஒரு இடத்துல, புருஷனுடைய சம்மதம் இல்லாத இடத்துல, மனைவியோட சம்மதம் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? அங்க இருக்கக்கூடாது. அங்க உன்னோட ஒத்துப்பட்டு போகாத ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது. ஒரு மனம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் நமக்கு ஆணித்தரமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே அந்த ஏவாளுடைய காரியத்தினால அந்த புருஷனாகிய அந்த ஆதாம் இடறினான். அப்ப அந்த இடரலை உண்டாக்குகிற காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னுடைய காரியங்கள், என்னுடைய சிந்தைகள், என்னுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு யாருக்காக இடரலை உண்டாக்குறதா இருந்தா அந்த இடரல் நிமித்தம் நமக்கு ஐயோ அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஐயோன்னா என்ன தெரியுமா? ஆபத்து. வெளிப்படுத்தின விசேஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஆபத்து. ஐயோன்னா ஆபத்து. அப்ப ஆபத்து வருகிறது, வேதனை வருகிறது. ஏன்? இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? எத்தனை பேருக்கு நான் இடரலா இருக்கிறேன்? என் பேச்சு இடரலா இருக்கா? என் சிந்தை இடரலா இருக்கா? என்னோட சுபாவம் இடரலா இருக்கா? என்னோட பழக்க வழக்கங்களை இடரலா இருக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அந்த இடரல், அதை நீங்க புருஷனுக்கு வச்சாலும் சரி, உங்க புருஷன் உங்களால இடர்னா, அல்லது உங்க மனைவி இடர்னா, உங்க பிள்ளைகள் இடர்னா, அல்லது ஒரு ஆவிக்குரிய சகோதரன் இடர்னா, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியவரில், என்னை விசுவாசிக்கிற இந்த சிறியவரில் எவன் ஒருவன் இடரல் உண்டாக்குறானோ அவன் என்ன பண்ண சொல்றாரு? எந்திர கல்லை கட்டிட்டு நீயே போய் சமுத்திரத்தில் குடிச்சிரு, அப்படியே நீ போய் சேர்ந்துரு, என் கையில மாட்டின அவ்வளவுதான்றார். யோசனை பண்ணி பாருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்டாட்டி, உங்களை பொறுத்த வரைக்கும் புருஷன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது என் பிள்ளைன்றார். அல்லேலூயா. ஆமா, நீங்களா யாரா இங்க இருக்க எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தரையே அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். அதுதான் ஏசப்பாவுடைய குணம். அல்லேலூயா. அப்ப நம்மள என்ன பண்ணக்கூடாது? யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கேயும் விட்டு கொடுக்கக்கூடாது, யாரையும் குறைச்சி பேசக்கூடாது. ஏன்னா கர்த்தர் அதை கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய வழியை தெரிந்து கொண்டாள். காரணம் என்ன? அவர் இடரலை உண்டாக்கினதுனால வேதனை பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில அவனுடைய புருஷனுடைய சம்மதம் இல்லாத ஒரு இடத்துல, புருஷன் இல்லாத இடத்துல, துணை இல்லாத ஒரு இடத்துல அவன் போய் நின்றதுனால அந்த இடத்துல அவள் வேதனையை சம்பாதித்து கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக வேதனை பெற்றுக்கொண்ட இன்னொரு நபரை பார்ப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுங்க. 35:16.
பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வரும் இன்னும் கொஞ்சம் தூரமாய் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. என்னாயிடுச்சு? கடும் வேதனை உண்டாயிடுச்சு. நல்லா கவனிங்க. இந்த அம்மாவுடைய வேதனையுடைய வழிக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வழியில் அந்த அம்மா போனாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 31:19 வாசிங்க. 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். திருடிக்கிட்டாங்க. அந்நிய காரியங்களை திருடி வைத்துக் கொண்டாங்க. நீங்க கவனிங்க. நீ ஒரு பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. நீ விகற்பமான ஜாதி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ பரிசுத்த கூட்டம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ ஞானமுள்ளும் விவேகமும் நிறைந்த ஜனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ கர்த்தருடைய பிரசன்னத்தால நிரப்பப்பட்ட விசேஷித்த கூட்டம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம இந்த மாதிரி ஒரு சுபாவத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? இந்த ராகேல் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற அவங்க ஒரு அந்நிய காரியத்தை திருடி வைத்துக்கொண்டு, அதாவது அந்நிய காரியத்துக்கு இடம் கொடுத்து விட்டாங்க. அங்க சுரூபன்றீங்க வச்சிருக்கிறத நீங்க இப்படி வைங்க, உலக காரியன்னு வைங்க, உலக காரியத்தை வைங்க, உலக சிந்தைகளை வைங்க. அந்த காரியத்தை திருடி வைத்து கொண்டார்கள். உங்களுக்குள்ள நீங்க வைக்கிறது என்ன? அது உங்களுக்கு வேதனை உண்டாக்குன்றதா ஆண்டவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அந்த அம்மா என்ன செஞ்சாங்க பாருங்க. அந்த காரியத்தை அவங்க எடுத்து வைத்து கொண்டது மாத்திரம் இல்ல, அதே அதிகாரத்துல 34:35 வாசிங்க. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்படுது. என்ன? அவ அந்த அந்நிய காரியத்தின் முதல்ல எடுத்துக்கொண்டா. நல்லா கவனிங்க. எடுத்துக்கொண்டா, அதை வச்சுக்கிட்டா. அடுத்ததா வசனம் சொல்லு, அது மேலே இப்போ உட்காந்துக்கிட்டா. நல்லா கவனிச்சுக்கிட்டா. அப்படின்னா என்ன ஆச்சும்? முதல்ல அது தூரமா இருந்தது, இப்போ கிட்ட வந்துச்சு. அடுத்து என்ன ஆகிப்போச்சு? இவளுக்குள்ள அது வந்துருச்சு. இதுதான், அது மேலே உட்காந்துக்கிட்டா அதுக்குள்ள வந்துருச்சு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. உலக காரியத்துக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? அந்நிய காரியத்துக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் உனக்கு என்ன வேலை? அங்க என்ன உனக்கு வேலை? நீ எங்க போனாலும், பாபிலோனுக்கே போனாலும் நீ ஒரு யூதன். நான் உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்திலே கிறிஸ்துவை தரித்து கொண்டவனே, கிறிஸ்துவின் ஆவி உள்ளவனே கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்துவுடைய உடையவன் இந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், உலக காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், அந்நிய காரியத்துக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறவன். யோசேப்பை போல பாவமே வலிய வந்தாலும் கூட அதை உதறி தள்ளி விட்டு ஓடுகிற கூட்டம் தான் நீங்களும் நானும். ஆனா இன்னைக்கு பாவத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை ஏன்? உலகத்தோடு ஒத்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை ஏன்? யோசித்து பாருங்க. அது மேலே உட்காராதீங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை விட்டுறாதீங்க. அது விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ராகேலை போல உங்கள் வேதனை தான் அவங்க சம்பாதிச்சுப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கல்லறையில் போய் நீங்கள் சேர மாட்டீங்க. அந்த உங்களுக்கு ஆன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கிடைக்காது. அல்லேலூயா. லேயாளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் ராகேலுக்கு கிடைக்கவே இல்லை, வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கல்லறையில் போய் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன். ஆனால் ராகேலால் போய் சேரவே முடியல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ராகேலுடைய வேதனைக்கு காரணம் என்ன? அவள் தவறு செஞ்சதை மறைச்சா பாருங்க, புருஷனுக்கு மறைச்சா பாருங்க. அந்த தவறை மறைக்கக்கூடாது. என்றைக்குமே நல்லா புரிந்து கொள்ளுங்க. கல்யாணம் ஆனவங்க புருஷனுக்கு மறைக்கக்கூடாது. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் மறைக்கக்கூடாது. இது கர்த்தர் கற்றுக் கொடுக்குற வார்த்தை. நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் தப்பு செஞ்சுட்ட ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு சீர் பொருந்தி இனிமே தப்பு செய்யாமல் வாழ்றதா கர்த்தருக்கு பிரியம். மாறாக நீங்கள் செஞ்ச தப்பை மறைச்சி அதை ஒளிச்சு வச்சு அதை மேலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால், அதை உங்களுக்குள்ள வைத்து ரகசியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால், அது உங்களுக்கு வேதனை கொண்டு வந்தே தீரும். அல்லேலூயா. ஒரு நாள் அது என்ன பண்ணிடும்? உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும் உங்களை. அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இந்த ராகேலுடைய வழி வேதனை உள்ள வழியாக இருந்தது. மூன்றாவது ஒரு மனுஷனை பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 33. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாகாதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். ஆமே. ஆத்துமாவே வேதனை. இங்க ஏலிக்கு
ஆத்துமாவில், அதாவது ஆத்துமாவுக்கு இன்னொரு பேர் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இருதயம், மனசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, அவனோட இருதயம் இப்போ வேதனைப்படுது, அவன் ஆத்துமா வேதனைப்படுது, அவன் மனசு வேதனைப்படுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இனிமே உன் வம்சத்தில் ஒரு வாலிபம் கூட இருக்க மாட்டான், ஒருத்தன் கூட முதிர் வயதில் சாக மாட்டான், எல்லாமே வாலிப வயசுல செத்து போயிடுவான்னு சொல்லிட்டார். அந்த சாபம் அவனோட வாழ்க்கையில் அவனுக்கு வேதனையாக போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா, இது எப்படி எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் அந்த வார்த்தையோட பின்புலத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, உன் ஆத்மா பார்த்து பார்த்து பூத்து போகும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் பரலோகத்துக்கு போய் கூட அவன் ஆத்மா எப்படி இருக்கும், ஏன் இனத்துல, ஏன் வம்சத்துல, என்னுடைய பிள்ளைகள்ல, பேர பிள்ளைகள் அல்லது கொள்ளு பேரன்ல யாரா ஒருத்தன் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க மாட்டானா, ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்க மாட்டான்னு சொல்லி அவன் அங்கிருந்து பார்த்து கூட அவன் கண்ணு பூத்து போயிருன்னு சொல்லிட்டார். நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு நித்திய தண்டனையை கொடுத்துட்டார், ஒரு சாபத்தை கொடுத்துட்டார். காரணம் என்ன? அவனுடைய ஆத்ம வேதனைக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். நல்லா கவனிங்க, என்ன சொல்ல வராரு? அவருடைய வார்த்தையை காட்டிலும் பிள்ளையோட வார்த்தை மேல உங்குது. ஏசப்பாவுடைய வார்த்தையை காட்டிலும் ஏலி ஐயா என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிள்ளைகளோட வார்த்தைகளுக்கு இடம் அதிகமாக கொடுத்துட்டாரு. அப்ப ஏசப்பாவுடைய வார்த்தையை அவர் மட்டுப்படுத்துறார், ஏசப்பாவுடைய வார்த்தையை அலட்சியம் பண்றார், ஏசப்பாவுடைய வார்த்தையை அவர் புறக்கணித்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு யார் ஒருவர், என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை புறம் தள்ளிவிட்டு அதை அலட்சியம் செய்துவிட்டு அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நீங்க மற்றவங்க, அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேதனைகள் வருவது நிச்சயம். அந்த பிள்ளைகளாலே உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அது கணவனா இருந்தா கணவனால வரும், மனைவியா இருந்தா மனைவியால வரும், பிள்ளையா இருந்தா பிள்ளையால வரும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. அப்ப ஏன் இந்த ஏலியோடைய ஆத்மாவுக்கு வேதனை, இருதயத்துக்கு வேதனை அப்படின்னா, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் மற்றவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில வேதனைகள் பெருகுவதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக அதே ஏலியோட வாழ்க்கையில இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 2 அதனாலே 14 24 ஒரு நிமிஷம் இருங்க. 24 வாசிங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்கள். ஆமா, நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, ஒரு நாளும் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது, இடரலை உண்டாக்கக்கூடாது. திரும்ப அதே தான் வருது. யார் செஞ்ச இடரலை? அங்கே அந்த ராகேல் செஞ்சது, அங்கே அந்த அருமையான மகள் ஏவாள் செஞ்ச அந்த இடரலை இங்கேயும் வருது பாருங்க. அப்ப இந்த ஏலியோட பிள்ளைங்க ஏன் இப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க, அந்த வம்சம் ஏன் சாபத்தை பெற்றுக்கொண்டு வேதனை சம்பாதித்து கொண்டது என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்க கர்த்தருடைய பிள்ளைகள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு ஆண்டவர் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளைக்கு தேவையில்லாமல் அவனை வலுக்கட்டாயமாக உலகத்தின் மேலே திணிக்காதீங்க, உலக காரியத்தை கொண்டு வராதிங்க, கட்டாயப்படுத்தி அவங்கள மற்ற விஷயத்துக்களை உட்புகுத்தாதீங்க. நீங்கள் அதை உட்புகுத்தும் போது என்ன நடக்கும்னா, கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பா இருக்கும். அது வேண்டாம். அவன் பாட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுறான்னா அவனை ஓட விடுங்க, முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யுங்க, ஆனால் இடரெல்லாம் இருக்காதீங்க. இங்கே அதுதான் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வருதே வெறுத்து போற அளவுக்கு ஏலியோட பிள்ளைகளோட நடவடிக்கை இருந்தது. சகோதரி கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க, கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடிய சகோதரி கிட்ட தவறா நடந்து கொள்றாங்க. இது ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கையா? சபையில ஒரு வாழ்க்கை, வேலை ஸ்தலத்துல ஒரு வாழ்க்கையா? இங்க வந்தா பரிசுத்தம் பரிசுத்தம் அல்லேலூயா அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு வெளியே போனா அப்படியே வேற்று மனுஷனா மாறுறியா? இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. இதுதான் வேதனையை சம்பாதிக்கிற வழி. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கண்ணுக்கு கலிக்கும் போடணும், கண் ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு ஆர்ட்டுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா.
அப்போ இன்னைக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழியை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். இன்னைக்கு கண்கள்னால எடுக்கிற காரியம் நம்முடைய காரியத்தை மாற்றுகிறது, வாழ்க்கையை சிதைக்கிறத காட்டி கொடுத்தார். அப்போ இன்னைக்கு ஏன் எசேக்கியா, ஆண்டவரே உங்களுடைய கண்களை திறந்து இதை பாரும் என்று சொன்னார். ஒருவேளை என்கிட்ட மரண வழி இருக்கா ஏசப்பா, ஒருவேளை எனக்கு வேதனை உண்டாக்குகிற வழி இருக்கா ஏசப்பா, எனக்கு தெரியல, நான் போகிற வழி சரியாக இருக்கா இல்லை தெரியல, எனக்கு அதை பார்த்து எனக்கு நல்ல வழியில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுனால இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? நம்முடைய வழியில் வேதனை இருக்கா? உங்கள் குடும்பத்தில் வேதனை இருக்கா? பாருங்கள். உங்கள் இருதயம் வேதனைப்படுற மாதிரி நடக்குதுன்னா இந்த காரியத்தை கவனிங்க, சரி செய்யணும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க இடற நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் மற்றவங்களோட வார்த்தை நமக்கு இன்பமாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நேராக வருதுன்னா உடனே கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி போட்டுட்டு இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதுக்கு நீ ரட்சிக்கப்படாமல் உலகத்தானவே இருந்துட்டு போயிடலாம். நாய் கக்குனதை திரும்ப தின்னும்படி திரும்பினது போல ஆயிடக்கூடாது. பண்டி திரும்ப சேற்றில் புரள போனது போல நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாது. நீ ஒரு ஆவிக்குரியவன், நீ பக்தியை விருத்தி உண்டாக்கக்கூடியவன், அநேகருக்கு விளக்கை போல இருக்க வேண்டியவன், அநேகருக்கு வழிகாட்ட வேண்டியவன். அதனால தான் ஆண்டவர் நம்ம வழியை சரிப்படுத்த சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த உபவாச நாளில் என் அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், என்னுடைய வழியில் மரணம் இருக்கா, என்னுடைய வழியில் வேதனை இருக்கா, என்னுடைய கண்கள் சரியா இருக்கா, என்னுடைய இருதயம் சரியா இருக்கா, என்னுடைய நடக்க சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு உபவாசத்தோடு வந்திருக்க அருமையான தேவ பிள்ளையே, உன்னை தாழ்த்தும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையே இந்த காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு கண்கள்னால எந்த ஒரு முடிவும் எடுக்காத, கண்களினால எதுவும் எடுக்காத. கண்கள்னால முடிவெத்த லோத்தோட வேதனையை பார், சிம்சோனுடைய வேதனையை பார், ஏசாவுடைய குடும்பம் அடைந்த வேதனையை பார், இன்னைக்கு ஏவாள் அடைந்த வேதனையை பார். இன்னைக்கு இந்த வேதனை உனக்கு வேண்டாம். கர்த்தர் உனக்கு கண்ணாய் இருக்க விரும்புகிறார், உனக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து வழி நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாயா? உன் வாழ்க்கையில் முக்கியமான நேரம் வரும்போது, உன் வாழ்க்கையில் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வரும்போது நீ கர்த்தரை சார்ந்துக்கொள். நீ கர்த்தரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவா. நீ அவரை நோக்கி பார்த்தால் அவனுக்கு ஒரு பதில் கொடுப்பார். நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவரும் உன்னை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் என்ன முக்கியமான டிசிஷன் எடுக்கிற? வேலையை தேர்ந்தெடுக்கிறியா? கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திரு. ஒரு நல்ல தொழிலை செய்ய போறியா? கர்த்தருக்கு காத்திரு. நல்ல துணை வேணுமா? கர்த்தருக்கு காத்திரு. நல்ல வீடு வேணுமா? கர்த்தருக்கு காத்திரு. நல்ல வருமானம் வேணுமா? கர்த்தருக்கு காத்திரு. உன் வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு. சுய புத்தியை சாராதே, வேதனையை சம்பாதித்து கொள்ளாதே. உனக்கு நலமாய் தோன்றுகிற காரியத்துக்கு பின்பதாக ஒரு பெரிய படுகுழி இருப்பதை நீ அறியாமல் போகாதே. சத்துருடைய கண்ணி உனக்காக விரிக்கப்பட்டு இருக்கிறது அறியாமல் போகாதே. கர்த்தர் நம்மை எச்சரித்து நம்மை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்க. நம்ம மேல பட்சமாக இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய காரியங்களை முன்பதாகவே அறிவித்து நம்மை காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை ஒப்பு கொடுங்க. கண்களில் அபிஷேகம் இறங்கும்படியாக கேளுங்க, இருதயத்தில் அபிஷேகம் இறங்கும்படியாக கேளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் மட்டும்தான் உங்களை சரியான பாதையில் நடத்தும். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகத்தை வாஞ்சித்து கேளுங்க. இன்னைக்கு வல்லமையின் அபிஷேகத்தை வாஞ்சித்து கேளுங்க. இன்னைக்கு அபிஷேகம் நுகத்தை முறிக்குங்க. உங்கள் அபிஷேகம் உங்கள் நுகத்தை முறிக்கும், உங்கள் போராட்டத்தை முறிக்கும். அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும், சகலத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த வழியில் போகணும், என்ன செய்யணும், என்ன காரியத்தை செய்யணும், எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்கணும், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு காட்டுவதற்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகத்தில் நிறைய ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தில் நிறைய ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தில் நிறைய ஒப்பு கொடுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை வாஞ்சித்து கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்த விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளுடைய வேதனையை மாற்ற விரும்புகிறார். உனக்கு வரப்போகிற வேதனை இது,
வரப்போகிற வேதனையிலிருந்து தப்பு வைக்க உன்னை விரும்புகிறார். வேதனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கும்படியா கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். உன் வழியை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. உன் சிந்தையை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. உன் பேச்சை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. ஒரு மனதுக்காக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு மனதுக்காக கேளுங்க. சீர் பொருந்த வேண்டிய காரியத்தில் சீர் பொருந்துங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. மேட்டுமையானதெல்லாம் தாழ்த்துங்க. உங்களுக்குள்ள என்னெல்லாம் மேட்டுமையா இருக்க தாழ்த்துங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் தாழ்த்துங்க. உங்க பெருமையை தாழ்த்துங்க. கொடுப்பீங்களா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடு. நீங்க கர்த்தருடைய மகிமை உன்னைய பாப்பா. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயம் உயர்த்துவார். உன்னை நிச்சயம் உயர்த்துவார். வேதத்துல எலியா என்கிற தீர்க்கதரிசி உண்டு. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, எலியா எலியா, ஆகாபை பார்த்தாயா? அவன் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா? எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. தாழ்த்துகிற பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற தெய்வம், தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிற தெய்வம். ஏசப்பாட்ட உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்க வார்த்தைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்களேன். உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன். அவர் வார்த்தைக்கு விட்டு கொடுத்து பாருங்களேன். அவருடைய அபிஷேகத்துக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்களேன். அவருடைய சத்தியத்துக்கு விட்டு கொடுத்து பாருங்களேன். வாழ்க்கை மாறுங்க. உங்க வாழ்க்கை ஏதேனா மாறும். உங்க எகிப்து போல மாறும். நைல் நதியை போல செழிப்பா மாறுவீங்க. கர்த்தருடைய தோட்டத்தை போல நீங்க மாறிடுவீங்க. வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படி டிசிஷன் எடுத்தா உங்க வாழ்க்கை ஏதேனா மாறுங்க. கண்களினால டிசிஷன் எடுக்காதீங்க. உங்க சுய புத்தினால டிசிஷன் எடுக்காதீங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்களை தவறா செய்திருந்த ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இது சீர் பொருந்த வேண்டிய ஒரு நேரம். இது பரிசுத்தமாக்கப்பட ஒரு நேரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இது கர்த்தருடைய சமூகம். இடத்துல வந்து இருக்கிற நாம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஏதாவது ஒரு காரியத்தை திருடி வைத்து கொண்டு அதை மறைக்கிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கா? மறைக்காதீங்க. தப்பு செஞ்ச மன்னிப்பு கேளுங்க. வெட்கப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்க அசட்டை பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணிடுவார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதுக்கு நீங்க செவி கொடுக்கலாம். நீங்க கூப்பிடும்போது அவரும் கவனிக்க மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ஒரு மனம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்யாத, மனைவியோட சம்மதம் இல்லாம செய்யாத, புருஷனோட சம்மதம் இல்லாத செய்யாத. புருஷன் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? மனைவி இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? புருஷனை அவமானப்படுத்துற இடத்துல உனக்கு என்ன வேலை? மனைவி அவமானப்படுத்துற இடத்துல உனக்கு என்ன வேலை? கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் இணங்காம எவ்வளவு நாள் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சத்தத்தை காட்டிலும் மற்ற காரியம் உங்களுக்கு மேலா தெரியுதா? அநேகர் இடர்களுக்கு காரணமா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம உருமாற்ற விரும்புகிறார், மறுரூபப்படுத்த விரும்புகிறார், பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், நம்ம ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இன்னும் ஒரு பரிசுத்தத்தில் ஒரு படி மேலே போக விரும்புகிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய விரும்புகிறார். அவர் பரிசுத்த தெய்வம், பரிசுத்தம் விரும்ப சுத்த ஜோதி அவர். என் மகனை உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் மகளை உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இன்றைக்கே ரட்சணிய நாள். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து பார். இன்னைக்கு உன் வாழ்க்கை மாறும் பாருங்க. இன்னைக்கு மாறும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட வந்தவங்க யாரும் வெறுமையா போனதே கிடையாது. ஆண்டவர் நோக்கி பார்த்தவங்க வெறுமையா போனதே கிடையாது. அற்புதம் நிச்சயம் உண்டு, உனக்கு அதிசயம் நிச்சயம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தவங்க வெறுமையா போனதே இல்லை. இந்த இடத்துல அவருடைய கண்கள் இருக்கிறது. அன்னைக்கு எசேக்கியாவுக்கு எதிர்பார்த்த அதே கண்கள், அந்த உலாவிக்கொண்டு இருக்கிற கண்கள் இந்த இடத்துல இருக்கிறது. உன் சிந்தையை ஏசப்பா பார்க்கிறார், உன் நினைவை பார்க்கிறார். இவங்க என்ன சொல்றது, நான் செய்யறதான் செய்வேன் இருக்கீங்களா? இருதயத்தை கடினப்படுத்துறீங்களா? கடினப்பட்ட பார்வோன் என்ன கதியானான்னு பாருங்க. தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கடினப்படுத்தாதே, இருதயத்தை கடினப்படுத்தாதே, உன் கழுத்தை கடினப்படுத்தாதே. ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க.
நீங்கள் இணங்கி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் 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 ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஜீசஸ் 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 ஜீசஸ். தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னம் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. தேவ பிரசன்னம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இதை தான் நம்ம இடத்துல விரும்புகிறார். நொறுக்கப்பட்ட ஒரு இருதயம், நொறுங்குண்டதமான ஆவியை ஒரு நாள புறம்பே தள்ளாத தெய்வம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை சொன்னீரே. வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறார் இயேசுப்பா. நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். இப்பொழுது தரப்போகிறார். உன் மன விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த சமூகத்தில் வேண்டுதல்களை ஏறிடு. அன்னாலை போல உடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறிடு. ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைக்க போகிறது. இன்னைக்கு உன்னுடைய சபத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வாசலை திறக்க போகிறார். ஒரு அதிசயத்தை நீ காண போகிறார். ஒரு அற்புதத்தை காண போகிறார். ஒரு மகிமையை காண போகிறார். கர்த்தர் உனக்காக கிரியை செய்கிறதை நீ பார்க்க போகிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை விசுவாசி, வார்த்தையை விசுவாசி. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அற்புதம் செய்ய போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை மறுரூபப்படுத்த போகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை எழும்ப பண்ண போகிறது. நீ சட்டைகளை எடுத்து எழும்ப போகிறார். நீ இருக்கிற எளிமையிலிருந்து எழும்ப போகிறார். உன்னுடைய குப்பையிலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். உன்னுடைய குறைவுகள் எல்லாம் மாற்ற போகிறார். இப்பொழுது இப்பொழுது ஆமென் ஆமென்
அந்த சட்டைகளை அடித்து எழும்ப பண்ண போகிறார். ஆமென். நீ உயர எழும்ப போகிறார். நீ உயர எழும்ப போகிறார். நீ உயர எழும்ப போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அவருடைய கரத்தினால நீ உயர்த்த போகிறார். ஜீசஸ். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Oh, thank you Jesus. ஆமென். ஆமென். ஜீசஸ். எல்லாரும் உடைய விண்ணப்பங்களை ஏறெடுங்க. உள்ளத்துல என்னென்ன விண்ணப்பம் இருக்கோ ஆண்டோட சமூகத்துல ஏறெடுங்க. இந்த இடத்துல அவருடைய கண்கள் இருக்கிறது. இந்த இடத்துல அவருடைய செவிகள் திறந்த வண்ணமா இருக்கிறது. உங்களுக்கு என்ன விண்ணப்பம் இருக்கோ ஏறெடுங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா விண்ணப்பத்தை ஏறெடுங்க. ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை இருந்தா நீங்க ஏறெடுங்க. உங்க ஜெபத்தை ஏறெடுங்க. விண்ணப்பத்தை ஏறெடுங்க. நீங்க பார்க்க போறீங்க. அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. அந்த அதிசயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நமத்தில உலாவி கொண்டு இருக்கிறார். அவர் வாக்கு மாற மனப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தெய்வம் அல்ல. உன் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். உன் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார். உன் விண்ணப்பத்தை ஏறெடுப்பாயா? உன் விண்ணப்பத்தை ஏறெடுப்பாயா? இப்பொழுதே 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 ஆண்டவருடைய சமூகத்தில் வை. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிறா. உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க போகிறா. உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறா. உன் வேதனைகளை மாற்ற போகிறா. உன் சிறுமையை மாற்ற போகிறா. ஒப்பு கொடுப்பாயா? ஆமீன் ஏசப்பா. ஆமீன் ஏசப்பா. உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஜீவனுள்ள தெய்வமாகிய நீர் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டு உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு முகமுகமாய் பேசி கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களா எங்களை விட்டு அகற்றி ஒரு விஷயங்களை மீண்டுமாய் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே. ஒரு விஷயங்களை மீண்டுமாய் தகுதிப்படுத்தி இருக்கிறீரே. ஒரு விஷயம் இன்னும் உமக்கு பிரியமான பிள்ளைகளை எங்களை மாற்றி இருக்கிறீரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எத்தனையோ நாட்கள் நாங்கள் தவறு செய்து கொண்டு இருந்தாலும் அதை எங்களுக்குள்ள மறைத்து வைத்து கொண்டு நான் சரியானவன் என்பதை போல நான் செய்து கொண்டிருந்த காரியங்களை தயவாக மன்னித்து கிருபையாக இன்றைக்கு என்னோடு கூட பேசினீரே. நன்றி ராஜா. தகப்பனே எங்களோடு கூட பேசினீரே. நன்றி ராஜா. இனிமேல் உங்களுடைய சித்தம் இல்லாத காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்பா. கர்த்தாவே நீர் சொல்லுகிற வழியில தான் நாங்கள் நடப்போம் அப்பா. நீர் காட்டுகிற வழியில தான் நடப்போம் அப்பா. அதுல எவ்வளவுதான் எங்களுக்கு பிரியமா இல்லைனாலும் அந்த வழியில நடப்போம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பிரத்யேகமாய் கண்ணோக்கி பார்க்கும்படியா செபிக்கிறேன். கர்த்தாவே பிரத்யேகமாய் கண்ணோக்கி பார்க்கும்படியா செபிக்கிறேன். மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாளில அவருடைய வேதனைகளை நீங்கும்படி செய்வீராக. அவருக்கு வேதனை வழிகளை எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். மரண வழிகளை எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். சுய புத்தியை எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். குருட்டு கண்களை எடுத்து போடும்படியா செபிக்கிறேன். ஆவிக்குரிய குருடை எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ராஜா. கர்த்தர் நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆகாரை கண்ணோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினது போல இஸ்ரவேலர் கண்ணோக்கி பார்த்து எல்லா நெருக்கத்திலிருந்து ஒடுக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வீராக. அப்பா அற்புதம் செய்வீராக. அற்புதம் செய்வீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ராஜா. நாமத்துக்காக செய்வீராக. கர்த்தர் நீர் அப்படியே செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்துங்கள். ஆமென்.